This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். வாங்க வந்து என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னொரு காலத்துல வந்து ஒரு மலையடிவாரத்துல வந்து ஒரு சின்ன கிராமம் வந்து ஒண்ணு வந்து இருந்திருக்கு. அந்த கிராமத்துல வந்து ஒரு கௌதம புத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் எதிர்க்க வந்து ஒரு போர் வீரன் வந்து வந்து நிக்கிறான். அவன் வந்து எப்படி நிக்கிறான் அப்படின்னா ரொம்ப கோவமா நிக்கிறான். அப்படி அவனோட நெஞ்சுலாம் சுருங்கி சுருங்கி விரிகிற மாதிரி, அப்படி மூக்கெல்லாம் அப்படி புடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கோவத்துல வந்து நிக்கிறான். நின்ற உடனே புத்தர் வந்து கண்ணு திறந்து பார்க்காரு. பார்த்த உடனே அந்த போர் வீரன் வந்து ஒரு லெட்டரை வந்து எடுத்து கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த புத்தர் வந்து எடுத்து படிச்சு பார்க்குறாரு. அதுல என்னதான் எழுதியிருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போர் வீரனை பத்தி தப்பா அவதூறான சொற்கள்லாம் அதுல நிறைய இருக்கு. அவருக்கு கோவப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல வந்து எழுதி வச்சிருக்காங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட புத்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இது வந்து உனக்கு தெரியாதவங்க யாருமே இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. உன்னை கோவப்படுத்தணுங்கிறதுக்காகவே உன் கூட இருக்கிறவங்க உனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி லெட்டரை வந்து உனக்கு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. வேற யாரும் இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே இவன் வந்து ரொம்ப கோவத்தோட இருப்பான். இருந்த உடனே புத்தர் வந்து சொல்லுவாரு, ஏப்பா நீ வந்து இப்படி கோவமா இருக்கிறனால அதுல நீ உனக்கு என்ன நடக்க போகுது சொல்லு பார்ப்போம். இதனால உனக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே இவன் வந்து யோசிச்சு பார்ப்பான். நம்ம கிட்ட இந்த மாதிரி கேள்வி யாருக்குமே கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பான். ஏன் அப்படின்னா அவனோட கிராமத்துல வந்து எப்பயுமே அவன் வந்து கொஞ்சம் கோவக்காரன மாதிரியே தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் கூட அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கவே கிடையாது. ஏன்பா இப்படி கோவமா இருக்க? கோவமா இருக்கறனால உனக்கு என்ன ஆக போகுது? அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. அதோட இவன் நினைப்பான், பரவாயில்ல புத்தர் நம்மகிட்ட கேட்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பார்ப்பான். ஆமா நம்ம கோவப்படுறதுனால நமக்கு வந்து என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நினைப்பான். நினைச்ச உடனே புத்தர் வந்து சொல்லுவாரு, எப்பா கோவத்தால வந்து நீ வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம கோவத்துல எடுக்கிற எந்த முடியுமே நமக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை தான் நமக்கு வந்து செய்யறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வருமே தவிர நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான எண்ணங்கள் வந்து அந்த சமயத்துல வந்து வராது. அதனால உன்னோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த கோவத்தை வந்து எப்படி நல்ல வழியில வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து வளர்த்துக்கிட்ட அப்படின்னா நீ வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நல்லா வர முடியும். இந்த மாதிரி கோவப்பட்ட அப்படின்னா கோவப்பட்டவங்க யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவங்க அழிஞ்சு போனதா தான் சரித்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே அதோட சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதோட புத்தர் சொல்லுவாரு, எப்பா நீ வந்து ஒரு வாரம் என்னோட குருகுலத்துக்கு வந்து வா. வந்தேன்னா உனக்கு வந்து கொஞ்சம் சரியா போயிருன்னு சொன்ன மாதிரி இவன் வருவான். அதே மாதிரி இவங்க கூட அதிக டைம் வந்து புத்தர் கூட தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி போதனைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப புத்தர் வந்து அவனோட கோபத்தை வந்து எப்படி நல்ல வழியில வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வழியை தான் அவனுக்கு வந்து காட்டி விடுவாரு. அதே போல அவனுமே அந்த மாதிரி இது பண்ணி அவன் நல்லவனா மாறிடுவான். அவங்க கிராமத்துல உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செய்வான். அந்த மாதிரி அந்த கிராமத்திலேயே ஒரு நல்ல பேர் எடுத்துட்டான். இவனை மாதிரி யாரும் கிடையாது, நல்லா ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு நிலைக்கு வந்து வந்துருவான். அதே போல அவனுக்கு அவனோட எதிரிகளா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் அவனை பத்தி அவன் முன்னாடியே அவதூறா பேசினா கூடவே அதை கண்டுக்கிறாம அந்த இடத்துல வந்து அவன் வந்து அமைதியாவே வந்துட்டு அவன் வந்து அப்படியே போயிடுவான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாள் அவங்க ஊர்ல வந்து அந்த கிராமத்துல வந்து புயல் வருது. புயல் வரும்போது இவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த புயல்ல இருந்து அந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் தடுப்பு போடலாம், எங்கெங்கெல்லாம் மக்களை வந்து தங்க வைக்கலாம், எப்படி மக்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து உருவாக்கிக்கிட்டு அந்த மக்களை வந்து அந்த புயல்ல இருந்து காப்பாற்றுவான். காப்பாற்றின உடனே அங்குள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா அவன் அவ்வளவு பேர் உயிரையும் அவன் காப்பாத்திருக்கான் அப்படிங்கும்போது அவனை வந்து பெரிய உயரத்துல வந்து வச்சு பார்ப்பாங்க. அது வந்து அவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அவனோட பேர் அந்த கிராமம் ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி அவன் தான் எங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனோட பேர் வந்து வந்துச்சு. இது இப்ப எதனால வந்துச்சு? அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி நல்ல வழியில போறதுனால மட்டும்தான் இப்படி ஒரு நல்ல பேர் வந்து அவனுக்கு வந்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம
நம்ம எப்பயுமே நம்ம கோவத்துல வந்து எடுக்கிற முடிவு எப்பயுமே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து முடியாது. நம்ம அமைதியா சிந்திக்கும்போது மட்டும் தான் அது வந்து நல்ல ஒரு விஷயத்துல போய் வந்து முடியும் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு வந்து தெரியும். இப்ப இந்த கதையின் மூலமா நம்ம வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம கோவப்படும்போது எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. கோவம்லாம் இல்லாம மனச வந்து ஒருநிலைப்படுத்தி உட்காந்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவு கரெக்ட்டா இருக்கும். கோவத்துல ஏதோ ஒரு முடிவு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையே போயிரும். அதனால எப்பயுமே நீங்க வந்து கோவத்துல வந்து எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. கோவம் இல்லாம மனச வந்து அதாவது ஒருநிலைப்படுத்தி அமைதியா இருக்கும்போது முடிவு எடுத்தோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வழிய நோக்கி போக முடியும். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.